விஷால் ஸ்ரீம்தி என்டர்பிரைஸ் ஏற்பாட்டில் சனிக்கிழமை பத்துமலை ஷெங்கா மாநாட்டு மண்டபத்தில் சிறியோர் முதல் பெரியோர் வரை கவரும் வண்ணம் ஓல் இஸ் கோல் லைஃப் இன் KL இசை நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது. இதில் ரக்ஷிதா, ஜெயஸ்ரீ, டிவைன் டிவினேஷ், மூக்குத்தி முருகன், முகேஷ் மற்றும் கிருஷ்ணன் உள்ளிட்ட பின்னணி பாடகர்கள் மற்றும் கலைஞர்களின் படைப்பு இடம்பெற்றது. காலத்தால் அழியாத மெல்லிசை பாடல்களை பாடி வந்திருந்த ரசிகர்களை அவர்கள் கட்டி போட்டனர். டாக்டர் ரவி பக்கிரிசாமி, தங்கதுரை, மதேந்திரன், AK, கேஃபோர், டாக்டர் புவனேஷ், ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் பிரபாகரன், குலராஜா, இந்திரா, சேம், புர்ஹான் முஹம்மட், ஸ்ரீ கணேசன், மிஸ்டர் சுரேஷ், சரஸ்வதி உள்ளிட்ட பிரமுகர்களும் கலந்து சிறப்பித்தனர். பழம்பாடல் விரும்பிகளுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது ஒரு நல்ல அனுபவமாக இருந்ததாக விஷால் ஸ்ரீம்தி என்டர்பிரைஸ் நிறுவனத்தின் விஷால் கூறினார். இந்த நிகழ்ச்சி வந்தவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா போறாங்க. காரணம் என்னன்னா நல்ல பாடல்கள், அதே போல இன்றைக்கு திவினேஷும் நம்மளோட இருந்து நல்ல பாடல்கள்லாம் பாடி மகிழ்ச்சியா மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி சந்தோஷப்படுத்தி இன்றைக்கு போகிறாரு. அதே சமயத்தில் மலேசியா கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். பாடகர் கிருஷ்ணன், பாடகர் ஆந்தனி, ஸோ இந்த மாதிரியான பாடல்களை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் முகேஷ் பின்னணி பாடகர், மூக்குத்தி முருகன், அதே சமயத்தில் பின்னணி பாடகி ஜெயஸ்ரீ, திவினேஷ், ரக்ஷிதா போன்ற பாடகர்கள்லாம் பாடி மக்களை மகிழ்விச்சிருக்காங்கன்றதில் நான் பெருமைப்படுறேன். இன்னும் நிறைய மக்கள் இந்த பழைய பாடலை விரும்பி கேட்கணும் என்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஓல்ட் இஸ் கோல்டில் இந்த மாதிரி மக்கள் கூட்டம் வந்திருக்கிறது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இசை பாரம்பரியத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து தஸ்லி மார்க்கெட்டிங் சென்டரிகான் பர்ஹாட் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ரவி பக்கிரிசாமி பேசினார். இந்த நிகழ்ச்சி மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாடலும், இசைக்குழுவும், பாடகர்களும் எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில் அமைஞ்சிருச்சு. அதில் என்னை கேட்டிங்கன்னா குறிப்பாக அந்த பழைய நினைவுகள், மீண்டும் அந்த பழைய நினைவுகளை கொண்டாடுறது பெரிய விஷயம். அதோடு சேர்த்து நிகழ்ச்சிக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு பாடகர்களும் நான் ஒவ்வொரு டு செய்யலையா அந்தளவுக்கு உள்ளூர் கலைஞரும் வெளியூர் கலைஞரும் இணைஞ்சு இந்த நிகழ்ச்சி படைச்சதுக்கு ரொம்ப நன்றி. வார கடைசி விடுமுறையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் பாடகர்களுக்கும் காவேரி நன்றி தெரிவித்தார். வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களும் அவ்வளவு சிறப்பா பிரசன்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ தி மியூசிஷியன் லோக்கலும் பிளஸ் இந்தியாவில் மிஸ்டர் மணிகண்டன் தான் அவர் லீட் பண்ணாரு. சூப்பர் சரிகம்மாப்பால அவர் தான் மெயினாக லீட் பண்ணுவார். அவர் இங்கே லீட் பண்ணி அந்த நிகழ்ச்சியை படைக்கிற போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு மூக்குத்தி முருகன் அவர் வரைஞ்சிக்கிட்டே பாடுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இன்னைக்கு என்ன சூஸ் பண்ணி அவர் பாடிக்கிட்டே ஒரு தங்க ரதத்தில் அந்த பாட்டு பாடிக்கிட்டே பாட முடிக்கிறதுக்குள்ளே என்னோட முகத்தை வரைஞ்சி எடுத்துட்டாரு. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப மனசில் நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. முதன் முறையாக இது போன்ற பழம்பாடல் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனுபவத்தை நேயர்கள் சிலர் வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பொதுவாகவே நம்ம டிவியில் பார்ப்பாங்க சூப்பர் சிங்கர். ஸோ அதில் உள்ள பாடகர்களில் இப்போ நேரில் சந்தித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. மலேசியா பாடகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் பிகாஸ் அவங்க வேலையே இந்த சங்கீதத்தில் பழகி அவங்க அதை முயற்சி செஞ்சு அவங்க பாடுறது ஒரு அருமையான ஒரு இதாக சொல்லலாம் பாருங்க. ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள்லாம் வயசாகிடுச்சு. இப்போ நாங்கள் பார்க்குறோம், பிடிச்சி வச்சுருக்கு.
கரவா இசை விரும்பிகளுக்கு நல்லதொரு விருந்தாய் இந்த ஓல் இஸ் கோல்ட் நிகழ்ச்சி அமைந்தது.